Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல கோவில் சுவையில சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி பொங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. பொங்கல் அரிசி நம்ம யூஸ் பண்றப்போ நல்லா குழைவா வரும் பொங்கல், அதே மாதிரி நல்ல வாசனையாவும் இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சரிசி பொங்கல் அரிசி, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த பாசி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை விட்டுறலாம். பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பாசி பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணின்றது சரியாக இருக்குங்க. 4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாகவே சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாம் செய்கிறதுக்கு பச்சரிசி பொங்கல் அரிசி பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா குலைவாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்தாச்சு. நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். சாதாரணமாக நீங்கள் சாதம் வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதை விட ஒரு விசில் அதிகமாக விட்டுக்கலாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் குலைவாக வேகும். இப்போ இது வேகிறதுக்குள்ளார நம்ம வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாங்க. வாணலியில் 1.25 கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவு வெல்லம் அப்படின்றது சரியான ஸ்வீட்டாக இருக்குங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. 1.25 கப் அளவு வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கரைச்சிக்கோங்க. இது பாகு வரணும்னு தேவையில்லை, கரைச்சா மட்டும் போதும். வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். 1/2 கப்பு தண்ணி ஊற்றினாவே போதுங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வடிகட்டி டம்ளரில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம முந்திரி வறுத்து வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி லைட்டாக கலர் மாறினதும், லைட்டாக கலர் மாறி வரட்டும். அப்போ நம்ம காஞ்ச திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சாச்சு. இப்போ சாதமும் நல்லா வெந்துருச்சு. 4 விசில் கிட்ட வந்துருச்சு. கேஸும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம வெள்ளை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா குலைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வேகாது சாதம், அதனால் நல்லா வெந்திருக்கான்னு இப்போவே பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா கலந்து வரணும். இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சுன்னா சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போ இதோட டெக்ஸ்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா குலைவாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கோவிலுடைய அதே சுவையில் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஏலக்காய் தூளும் அதே மாதிரி பச்சை கற்பூரம், இது நம்ம தீர்த்தத்துலலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கற்பூரங்க இது. பச்சை கற்பூரம் இது, நம்ம சாமிக்கு வைக்கிற அந்த கற்பூரம் கிடையாது. இது பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம போட்டால் போதும். நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் அந்த நெய்யோடவே சேர்த்து கொட்டிக்கலாங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா அப்படி வாயில் வச்சப்பவே வழுக்கிட்டு போகிற மாதிரி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும்.
ரொம்ப கெட்டியேறக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.